குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு நல்ல டாபிக் ஒரு பிகினர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில். என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் நான் இப்போ தான் ஒரு 6-5 மாதம் ஆகுது, நான் ஓடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத மீறி ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறேன், ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணால் லாஸ் வரும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறீங்க, பட் என்னால் ஓடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணவே தோணுது, ஏன் எனக்கு ஓடிஎம்மில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண தோணுது அப்படின்றது எனக்கு தோணவே மாட்டுது. அதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது, அதனால தான் நான் அதில் ட்ரேட் பண்ணுறேன். அது ஒரு நாள் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, பல நாள் லாஸ் கொடுக்குது, அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. பட் அகைன் அண்ட் அகைன் நான் ஒவ்வொரு நாளும் ஓடிஎம்லேயே தான் சார் ட்ரேட் பண்ணுறேன். நான் என்ன இந்த மார்க்கெட்டில் இந்த ஓடிஎம்க்கு நான் அடிக்ஷன் ஆகிட்டேனா, என்னால் இதை மீறி வெளியே வர முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எமோஷ்னலாக கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. ஏன்னா புதுசாக வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஓடிஎம் ப்ரைஸை பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, இந்த ஓடிஎம் ப்ரைஸ் எப்படி உங்களை அடிக்ட் ஆகுது, ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பிகினர்ஸாக வரவங்க ஏன் ஒரு 4-5 லட்சம் இழந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க அவ்வளோ ஒரு அடிக்ஷனலாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அது மாதிரி விஷயங்களை தான் நான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நானும் அதே மாதிரி இருந்ததுனால, நானும் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால, நானும் அதே ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணவேன் அப்படின்றதுனால என்னுடைய அனுபவத்தை தான் நான் இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ரொம்ப பேர்கிட்ட நேரடியாக கேட்ட விஷயத்தில் பல பேர் ட்ரேடர் ஆப்ஷன் பையர் சொல்கிறது ஓடிஎம் ட்ரேடிங் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது லாஸ் ஆகுது அது மட்டும் போகாமல், லாஸ் ஆகிறது மட்டும் அடிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இங்கே புரிஞ்சிக்கூடாது. லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் அதை பெரிய லெவல் அடிக்ஷனை நோக்கி போகுது அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். பர்டிகுலராக ஆப்ஷன் பையிங்கில் எஸ்பெஷலி இந்த ஓடிஎம் வாங்குறவங்களுக்கு இந்த ட்ராப் ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ன நடக்குது அந்த ஓடிஎம்மில் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால், 20 ரூபா ஆப்ஷன் 200 ரூபா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு, ஒரு ட்ரீம் தான் அந்த அவங்கள கொண்டு போகுது. ஒரு நாள் ஜாக்பேட் அடித்தா எல்லா லாஸும் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, திடமான நம்பிக்கை. இதுதான் அவங்களோட பிரெயினை ஹூக் பண்ணிக்கிட்டே இருக்குது, வரும் 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 அப்படின்னு. இது எப்படியாப்பட்ட டைப்னா, இது கேஷினோ டைப் மாதிரி தான் இருக்குது இதோட சைக்காலஜி. அதனால தான் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும், இது அடிக்ஷன், இது சூதாட்டம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட், அடுத்த நாள் 5 நாள் லாஸ். ஆனால் அந்த ஒரு நாள் லாஸ், அந்த ஒரு நாள் வந்த ப்ராஃபிட்டை, அந்த எக்ஸைட்மெண்ட்டை பிரைன் மறக்கவே மறக்காது. அந்த ஒரு நாள் வந்த அந்த எக்ஸைட்மெண்ட் தான் மனுஷனை ஹோல்ட் பண்ணுறதும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுற வைக்கிறதுக்கூடிய காரணி. கரெக்டு தானே? லாஸ் வருதுன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் வெயிட் பண்ணுறோம், அந்த ஒரு நாள் நடந்த அந்த எக்ஸைட்மெண்ட் தான். அதனால தான் மறுபடியும் நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை நாமளே தட்டி தேத்திக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். அடிக்ஷன்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இது டேமேஜ் பண்ணுது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது, அதை ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு நிலை. அதாவது இந்த மார்க்கெட்டிங்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது நமக்கு லாஸ் கொடுக்குது, லாஸே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இன்ன வரையும் ஒரு ப்ராஃபிட் வரவே இல்லை அப்படின்னா, அதை கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சிருந்தும் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு அந்த அந்த முடியாத நிலை, அந்த முயற்சியை ஸ்டாப் பண்ண முடியாத நிலை தான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும். ட்ரேடிங்கில் அடிக்ஷன் இம்பார்ட்டன்ட் சிம்டம் எது அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகும் மைண்டு மார்க்கெட்லேயே தான் அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். லாஸ் ஆன உடனே ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்க சொல்லும். இந்த ஒரு ட்ரேட் மட்டும் என்னுடைய எல்லா லாஸஸையும் ரெக்கவரி பண்ணும், லாஸ் வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துலேருந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. செட்டப் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறது, ரிஸ்க்கு தெரியாமல் குவான்டிட்டியை அதிகப்படுத்துறது, சேலரி, சேவிங், லோன் மணி, இப்படி எல்லா மணியையும், அத்தியாவசிய தேவைக்கு இருக்கக்கூடிய எல்லா மணியையும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போடுறது, ஃபேமிலிக்கிட்ட சில ரகசியங்களை ஹைட் பண்ணுறது, லாஸஸ் ஆனது. அப்போது ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே மீண்டும் நமக்கு என்ன பண்ண தோணும்னா ட்ரேட் பண்ண தான் தோணும்.
இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இதெல்லாம் அடிக்ஷன் ஆக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் தான் இதெல்லாம். ஓடிஎம் ஏன் நான் டேஞ்சரஸ் எப்போவுமே சொல்லுவேன்னா, என்னுடைய வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஓடிஎம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓடிஎம் சீப்பாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதனால் பிக்னஸ் மைண்ட் என்ன நினைக்கணும்னா, ₹100 ஆப்ஷன் வாங்கிறதுக்கு பதிலாக ₹10 ஆப்ஷன் வாங்கலாம், அதிக குவான்டிட்டி வாங்கலாம், அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி 10 பாயிண்ட் வந்தாவே ₹1000 கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு ட்ரீமை நோக்கி நடக்கிறாங்க. அந்த ட்ரீம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் தான் நடந்திருக்கும், ரெகுலராக நடக்காது. பட் அந்த என்றைக்கோ ஒரு நாள் நடந்ததை இவங்க ரெகுலராக நடக்கும், ஏன் இன்றைக்கி நடக்காதா அப்படின்ற மாதிரி அவங்களே சமாதானப்படுத்தி டெய்லியும் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் வேறு மாதிரி வேலை செய்யுது. சீப் ப்ரைஸ் அப்படின்றது இங்கே வந்து ப்ரைஸ் சீப்புன்னெலாம் சொல்ல, அந்த வேல்யூ வந்து ரொம்ப சீப்பு அப்படின்னு தான் இங்கே அர்த்தம். மோஸ்ட்லி ஓடிஎம் ஆப்ஷன் டைமில் ஒர்த்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஓடிஎம்மை யார் ட்ரேட் பண்ணுவா, ஆப்ஷன் செல்லர் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஆப்ஷன் பையர்னும் போது நம்ம இந்த மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் கெஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கீங்க, அந்த மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஓடிஎம் உங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி இருந்தால் மட்டும்தான் அது ப்ராஃபிட் கொடுக்கும். மார்க்கெட் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தும் மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகமாக மூவ் ஆகாமல் ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். இது வந்து ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக். இது மார்க்கெட்டிங்கில் இயல்பாகவே ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ். ஆப்ஷன் செல்லருக்கு அந்த மாதிரி கிடையாது. மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகுதோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரும். அவங்களுக்கு டைம் டீகேன் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஓகேங்களா. ஆனால் அவங்களுக்கு காமா எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் சடனாக மேலே பிடிங்கின்னு போயிடுச்சுன்னா டோட்டலாக அவங்க வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. பட் அவங்க ப்ராப்பர் எட்ஜஸ் எல்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம கொண்டு வர அமௌண்ட்டை விட 4-5 மடங்கு அதிகம் அவங்களுக்கு. ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது 2.5 லட்ச ரூபாய் இப்போ தேவைப்படும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருவாங்களான்னு கேட்டால் விட மாட்டாங்க. 1008 வழி இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்ஷன் பையருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு சிஸ்டமேட்டிக்காகவே ப்ராப்ளம். ஆப்ஷன் பையிங்னாவே சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்ளம் இருக்குது. டைம் டீகே. மார்க்கெட்டில் நீ கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தாலும் மார்க்கெட் வேகமாக இல்லைன்னா உன்னுடைய டைரெக்ஷன் சரியாக இருந்தாலும் நீ அங்கே லாஸ் தான் பண்ணுவேன், ஓகேங்களா. இதை தான் பிகினர்ஸ் வந்து புரிஞ்சிக்காமல் ஓடிஎம்மை நோக்கியே படையெடுத்து இருக்கிற பொன்னான காசை, ஹார்டான மணியை இழந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் டேஞ்சரஸ் பார்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் ஓடிஎம்மை எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். உங்களுக்கு அடிக்ஷன் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் கேட்டார் ஒரு கேள்வி. நான் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் உள்வாங்கிக்குங்க. அதில் 5க்கு 3க்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அடிக்ஷனில் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்போது நீங்கள் செயல்படணும். ஃபஸ்ட்டு லாஸ் ஆன பிறகும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் வந்துடுது, அதுக்கு மேலே அந்த லாஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வரல, வெயிட் பண்ணுறீங்க, என்னால் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறீங்களா, இல்லை உடனே அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்களா, அடுத்த ட்ரேடில் ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா, இந்த கொஸ்டின். 2வது, ட்ரேடிங் இல்லாத நாளில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா, சாட்டர்டே சண்டே ட்ரேடிங் இல்லை, அப்போல்லாம் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா. 3வது, ப்ராஃபிட்டை விட எக்ஸைட்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா. 19 நாள் நான் லாஸ் பண்ணாலும் அந்த ஒரு நாள் வர லாபத்துக்காக நான் டெய்லியும் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா. ரூல்ஸ் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா. வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் பாதிக்குதா உங்கள் லைஃப்பில் இந்த ட்ரேடிங்கால். உதாரணமாக தூக்கம் வரலையா, அமைதி இல்லையா, ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கா, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் பிரச்சனையாக இருக்கா, இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா. இந்த 5 கொஸ்டினில் நீங்கள் 3க்கு மேலே ஆமாம் அப்படின்னு வந்தால் நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதை நான் சொல்லலை, ஒரு ஆத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் இருந்தால் இது சாதாரணமான மனநிலைமை இல்லை, எமோஷ்னல் கலந்த டிபெண்டன்சி கலந்த டெவலப்மெண்ட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்ஷன் எப்படி உருவாகுது, ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி இருக்குது. ஹியூமன் பிரெயினுக்கு ப்ரிடிக்டபிள் ரிவார்டை விட அன்பிரிடிக்டபிள் ரிவார்டு தான் ரொம்ப அதுக்கு பிடிக்கும்.
அதுக்கான விஷயத்தை தான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் ஹியூமன் பிரெயினுக்கும் டேஞ்சரஸும் கூட. அதாவது டெய்லியும் ரூ. 500 சேலரி கிடைச்சா பிரெயின் காமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் 10,000 வரும், அடுத்த நாள் 5,000 போகும். அப்படின்னும் போது இந்த அன்சர்டனிட்டி டெஃபமைன் தான் அதிகமாக மைண்டில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ட்ரேடிங் ஸ்கில் கேம் அப்படின்றதுல இருந்து எமோஷ்னல் கேம்பிளிங் அப்படின்ற ட்ரேடிங் ஸ்கில்லாக மாறிடுது. அதனால தான் அடிக்ஷன் ஆகுது. அப்போ இதிலிருந்து வெளியே வர நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளோட தப்பை உணர்ந்துடணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் டிசிப்ளின் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நான் டிசிப்ளினோடு தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என் பிரெயின் ரிவார்ட் சைக்கிளுக்கு சிக்கியிருக்கு, ரிவார்டு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன ப்ராஃபிட்டுக்கு தான் சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு நாள் இல்லை சில நாள் கம்ப்ளீட்டாக பிரேக் எடுக்கணும். 3லேருந்து 5 நாள் மார்க்கெட்லேருந்து ஃபுல்லாகவே ஃபுல் பிரேக் எடுக்கணும். சார்ட்டு மார்க்கெட்டை பற்றி எதையுமே தெரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ மைண்டு டோட்டலாக காம் ஆகும். ஓடிஎம் பையிங் டெம்பரவரி அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? எஸ்பெஷலி லாட்ரி ட்ரேட் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. சீப் ஆப்ஷன் தான் நம்ம அக்கௌண்ட்டை கண்டிப்பாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். டெய்லி லாஸ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2% லாஸ் வந்தால் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ட்ரேடே இல்லை அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு நம்ம வந்துடணும். உங்களோட தப்பு சரி, ப்ராஃபிட் எப்படி வருது, லாஸ் எப்படி வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலில் எழுதி வைக்கணும். இதுதான் உங்களோட ஹிஸ்ட்ரி அண்டு உங்களோட மனநிலைமையை காட்டக்கூடிய ஒரு ஜேர்னல். இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தப்பு என்ன, நான் எதனால் தப்பு பண்ணுறேன், எப்படி எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களை எழுதி வச்சா ஒரு நாள் அந்த டைரி தான் உங்களை பெரிய லெவலில் மாற்றக்கூடியது. என்னை மாற்றுறது என் டைரி தான். ஓகேங்களா? பொசிஷன் சைஸை கண்டிப்பாக குறைக்கணும். ஒரு லாட்டில் ஹெவியாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற மாதிரிலாம் ரியல் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது. பேப்பர் ட்ரேடிங் வேறு, ரியல் ட்ரேடிங் வேறு. பேப்பர் ட்ரேடிங்கில் எமோஷனே இருக்காது. ஆனால் ரியல் மணியில் டோட்டலாக அவங்களோட எமோஷன்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட எமோஷன் தான் அவங்களோட பெரிய லெவல் லாஸுக்கும் காரணம். ஓகேங்களா? அப்போது உங்களோட கோல் எப்படி இருக்கணும்னா மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கக்கூடாது. அந்த மணியை எப்படி நம்ம ப்ரொடெக்டிவிட்டி, அதாவது சர்வே பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள் மணியை உங்கள் கேபிட்டலில் சர்வே பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீலிங்ஸை நான் உணர்ந்துருக்கேன், நீங்களும் உணரணும். ட்ரேடிங் வெளியே டெஃபமைன் சோர்ஸ் கண்டிப்பாக வேணும். ட்ரேடிங் மட்டுமே நம்ம வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு இதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுங்கள், ரீடிங் படிங்க, எவ்வளவோ அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை மாற்றுச்சுன்னா இந்த மார்க்கெட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? முதல்ல உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நல்லா பழைய மாதிரி பேசுங்க. அதுவே பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னென்னா, பல பேருக்கு மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜி இல்லாத மட்டும் கிடையாது, அந்த எமோஷ்னலாக கலந்த அடிக்ஷன் தான் பெரிய பிரச்சனை. ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறோம், அது மணிக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மணி நம்மக்கிட்டேருந்து போகும்போது அது ஒரு எமோஷ்னல் கலந்த அடிக்ஷன் ஃபீலிங்காக மாறிடுது. அதுதான் பிரச்சனை. அப்போது நம்ம எடுக்கிற இந்த ட்ரேடு மணிக்காக இல்லை, நம்ம கற்றுக்கிறதுக்காக அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அப்போ நமக்கு ஹோப் அதிகமாக கிடைக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் நம்மக்கிட்டேருந்து குறையும். ரெக்கவரி எப்படி பண்ணால் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சைக்கிளை பிரேக் பண்ணால் தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஃபைனலாக ஒரே ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிறேன். ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ், அதை கேசினோ மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ணணும்னா முதல்ல உங்கள் எமோஷ்னல் கலந்த இந்த அடிக்ஷன் மைண்டை பீட் பண்ணணும். ஒரு நல்ல ட்ரேடர் எப்படி இருப்பானா, நல்ல ட்ரேடர் எப்போவுமே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டான். பல நேரத்தில் இப்போது எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்காங்க, 5 நாள் ட்ரேட் நடக்குதுன்னா ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. நான் விட மாட்டேன். நான் ஓவர் ட்ரேடிங்கும் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 5 இல்லை 4 இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்காங்க, 5 நாள் ட்ரேடிங்கில் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. அந்த ஒரு நாள் ஏண்டான்னா என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான்.
அவன் சொன்ன மாதிரியே தானே இருக்குது இப்போது நான் சொன்னதில். இந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்மளும் கொண்டு வரணும். நம்ம ஒரு நாள் லீவெல்லாம் விட வேணாம். அந்த ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாவே போதும். என்னை பொறுத்தவரையும் ஓடிஎம்மும் ஏடிஎம்மும் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாவே போதும். உங்களோட லைஃப், உங்களோட பிரைன், உங்களோட அந்த லாஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டான இடத்துல ஐடிஎம்மை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.